ஹலோ! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சேலை எப்படி ப்ளீட் எடுத்து ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு முந்தான பகுதிய எடுத்துக்கலாம். இத வந்து நல்ல பக்கம் வந்து டேபிள பாத்த மாரி போட்டுக்கணும். நல்ல பக்கம் டேபிள பாத்த மாரி போட்டுக்கிட்டு, ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த எடுக்கிற ஃப்ளிட்டோட அளவு எவ்வளதுன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு கார்னர்ல நம்மளுக்கு எவ்வளோ பெருசு சைஸ் நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ, அந்த சைஸுக்கு நம்ம மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு ஒரு அயர்ன் குடுத்துக்கலாம். அயர்ன் குடுத்தாச்சு. இப்ப இதே சைஸுக்கு இந்த கார்னர கொண்டு வந்து இதே சைஸ்க்கு இதுல கரெக்ட்டா வச்சுக்கிட்டு, கிளிப்பு போட்டுட்டு, இந்த லாஸ்ட் எண்ட் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் எண்ட என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் எண்டுல ஒரு அயர்ன் குடுத்துக்கணும். அயர்ன் குடுத்தாச்சா? இப்போ மறுபடியும் அத எடுத்து, இதுல ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, சென்டர்ல ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கா? இந்த சென்டர் லைன்ல வச்சு, இந்த கார்னர வந்து சென்டர்ல வச்சு, இந்த சைடு ஒரு அயர்ன் குடுத்துக்கணும். நல்லா கரெக்ட்டா வச்சுக்கோங்க. அதுக்கு தான் கிளிப் இருக்கு. அந்த கிளிப்பு வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்ப வந்து நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காட்டன் சாரீனால உங்களுக்கு சும்மா அயர்ன் பண்ணி காட்டுறதுக்காக இந்த சாரீ எடுத்திருக்கேன். அதனால இது அப்படியே நிக்குது. அதனால இதுக்கு கிளிப் கூட தேவையில்ல. இந்த கார்னர்ல கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு, இங்க ஒரு அயர்ன் குடுத்துக்கணும். குடுத்தாச்சா? இப்ப அதுக்கப்புறம் திருப்பி இத எடுத்தாந்து கரெக்ட்டா இதுல வைக்கணும். வச்சு ஒரு அயர்ன் குடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சு அதுல ஒரு அயர்ன் குடுத்துக்கணும். குடுத்தாச்சா? இப்ப இத எடுத்துடலாம். அந்தந்த இடத்துல லைன்ஸ் தெரியுதா? அதே மாரி இந்த சென்டர் லைன கிரியேட் பண்ணி, அதே மாரி இதையும் பண்ணணும். இந்த சைடு. ஃபர்ஸ்ட்டு இத பண்ணணும். கரெக்ட்டா வச்சுக்கணும். இந்த மடிப்ப வந்து எடுக்கக்கூடாது. அப்படியே இந்த லைன்ல வந்து வைக்கணும். லைன்ல வச்சுட்டு, இந்த சைடு ஒரு அயர்ன் குடுக்கணும். இந்த கார்னர்ல. அதே மாரி திருப்பி மடிச்சு, திருப்பி அதே லைன்ல, அந்த சென்டர் லைனுக்கு நேரா வச்சு, திருப்பி ஒரு அயர்ன் குடுத்துக்கணும். திருப்பி அதே மாரி திருப்பி அத எடுத்து மறுபடியும் வச்சு, அந்த லைன்லயே வச்சு திருப்பி ஒரு அயர்ன் குடுத்துக்கணும். அயர்ன் குடுத்தாச்சா? இப்ப ஃபுல்லா விரிச்சிடலாம். இப்ப வந்து பாருங்க லைன் கிரியேட் ஆயிருக்கு. இத மட்டும் என்ன பண்ணணும்னா, அந்த கரெக்ட்டா இந்த சைஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மடிக்கணும். இப்ப அந்தந்த இடத்துல லைன்ஸ் தெரியுது பாருங்க. அத என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு மடிப்பா எடுத்து இப்படி பிளேஸ் பண்ணணும். கரெக்ட்டா ஒரு லைன் விட்டு, விட்டு என்ன பண்ணணும், மடிக்கணும். ஒரு லைன் விட்டு, விட்டு மடிக்கணும். மடிச்சாச்சா? இப்ப என்ன பண்ணணும், அத கரெக்ட்டா அரேஞ்ச்மென்ட் பண்ணணும். நான் அரேஞ்ச் பண்ணிட்டு காட்டுறேன். நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு பின்ன குத்தி செக்யூர் பண்ணிக்கலாம். இப்ப இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து முந்தான வந்து நம்ம அளவெடுத்து இங்க ஒரு கிளிப்பு குத்திக்கலாம். இப்ப அதே மாரி நான் வந்து இப்படிதாங்க போடுவேன். எனக்கு இது ஈஸியா இருக்கு. சில பேர் இந்த சைடு இப்படி போட்டு எடுப்பாங்க. அந்த மாரி நான் எடுக்க மாட்டேன். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியா தெரியிற மாரி இருக்கு. அதனால நான் இப்படிதான் எடுப்பேன். அப்படியே ஒவ்வொரு லைனா எடுத்து, அப்படியே கரெக்ட்டா வச்சு ஒரு அயர்ன் குடுத்துக்கலாம். இத கரெக்ட்டா வந்து வச்சுக்கிட்டு தான் அயர்ன் பண்ணணும். முன்னது பின்னதுமா இருக்கும். அத நல்லா கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் தான் அயர்ன் குடுக்கணும். இப்ப இதுல ஒரு அயர்ன் குடுத்துக்கலாம். அயர்ன் குடுத்தாச்சா? அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே பேக்ல போட்டுட்டு ஒரு கிளிப்பு குத்திக்கலாம். திருப்பி அடுத்த லைன் வந்து அடுத்தது குடுக்கணும். அடுத்தது வந்து அரேஞ்ச் பண்ணி அயர்ன் பண்ணணும். அப்படி கரெக்ட்டா அந்த பின்னு நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ, இந்த பின்னு குத்தியிருக்கேன். நம்மளோட லென்த் பின்னாடி எவ்வளவு முந்தான இந்த வேணும்னு சொல்லிட்டு, அந்த பின் வரையும் நம்ம இதே மாரி அயர்ன் பண்ணிட்டு, நான் அதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப செகண்ட் டைம் வந்து அயர்ன் குடுக்குறேன்.
இந்த இடத்துல ஒரு பின்னு குத்தி செக்யூர் பண்ணிக்கலாம். ஏன்னா அயன் குடுத்தாச்சு. இந்த இடத்துல ஒரு பின்னு குத்தி செக்யூர் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே பேக்ல போட்டுட்டு திருப்பி அதே மாரி செக்யூர் பண்ணணும். இதே மாரி லைன் பை லைனா, ஒன் பை ஒன்னா அரேஞ்ச் பண்ணிட்டு, திருப்பி ஒரு அயன் குடுத்துக்கணும். அரேஞ்ச் பண்ணியாச்சா? இப்போ வந்து கரெக்ட்டா எல்லாத்தையும் செட்டில்மென்ட் பண்ணணும். ஒரே அளவா வச்சு, அது மேல ஒரு அயன் குடுக்கணும். அரேஞ்ச்மென்ட் பண்ணியாச்சா? இப்போ ஒரு அயன் குடுத்துக்கலாம். என்ன பண்ணணும்? அப்படியே பேக்ல போட்டுட்டு இந்த இருக்கு பாருங்க பின்னு. இதுவரையும் நம்ம அரேஞ்ச்மென்ட் பண்ணணும். அவ்வளோதான். நான் உங்களுக்கு பாஸ் பண்ணாம கொஞ்சம் கிளியராவே சொல்லி தரேன். நானும் பிகினர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அவ்வளோதான். இப்ப கரெக்ட்டா அரேஞ்ச்மென்ட் பண்ணியாச்சா? இந்த பின் வரையும் நம்ம கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அயன் குடுத்துக்கலாம். இந்த பின் எடுத்து நல்லா குத்திக்கலாம் இதுல. அவ்வளோதான் பாருங்க. முந்தான பார்ட் அயன் பண்ணியாச்சு பாருங்க. சூப்பரா. நல்லா அயன் பண்ணியாச்சு. இப்ப அத வந்து என்ன செய்யணும்னா, இப்ப செஸ்ட் ப்ளீட் எடுக்கணும். செஸ்ட் ப்ளீட் வந்து எடுக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன். அப்புறம் நல்ல பக்கம் திருப்பிக்கோங்க இந்த மாரி சாரிய. நல்ல பக்கம் திருப்பிட்டு, நம்ம இங்க குடுத்துருக்க மாரி ஒண்ணொண்ணா அரேஞ்ச் பண்ணணும். இப்படி ஒண்ணொண்ணா எடுத்து கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணணும். நம்ம எடுத்தாலே அப்படியே டக் டக்குன்னு வந்துருங்க அந்த ஃப்ளிட் பண்ணது. அதுக்கப்புறம் இத அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இது. அரேஞ்ச் பண்றது தாங்க கொஞ்சம் கஷ்டம். அரேஞ்ச் பண்ணிட்டா டக் டக்குன்னு அயன் குடுத்துரலாம். அப்படியே லைனா ஒன் பை ஒன்னா வச்சுட்டு வரலாம் அப்படியே. ஒரே ஈக்குவலா வைக்கணும். ஒண்ணு பெருசா, ஒண்ணு சின்னதா அந்த மாரி வைக்கக்கூடாது. நம்ம மாத்தி வச்சுட்டாலும் அது வந்து கொஞ்சம் லைன் வந்து கொஞ்சம் முன்னதும் பின்னதுமா வரும். அரேஞ்ச் பண்ணியாச்சு பாருங்க. அத நல்லா கரெக்ட்டா அரேஞ்ச்மென்ட் பண்ணணும். சுருக்கம் இல்லாம அரேஞ்ச்மென்ட் பண்ணணும். கொஞ்சம் லேட்டா தான் ஆகுது வீடியோ. நான் வந்து ஸ்கிப் பண்ணாம பொறுமையா சொல்லிக் குடுக்கணும் அப்படின்றதுனால, ஸ்கிப் பண்ணாம அப்படியே பண்ணிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் வரையும் பாருங்க எப்படி அயன் அப்புறம் ஒரு அயன் குடுத்துக்கலாம் அப்படியே. அயன் குடுத்தாச்சா? அதுக்கப்புறம் ஒரு கை வச்சுட்டு அப்படியே பேக்ல தள்ளிக்கலாம். பேக்ல தள்ளிட்டு கிளிப்பு குத்திக்கலாம்.
ஸ்டாண்டு முன்னாடி வச்சிருக்கேங்க. அதான் இடிக்குது. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக முன்னாடி வச்சிருக்கேன். இப்ப அதே மாரி திருப்பி அரேஞ்ச்மெண்ட் குடுக்கலாம். அப்படியே ஒன் பை ஒன்னா லைனா வந்துருங்க. நீங்க பண்ண வேண்டியதுல ஃபர்ஸ்ட் டைம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, அப்படியே லைன் பை லைனா வந்துரும். சுத்தம். கரடு போயிடுச்சு. செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் தடவை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதுல பாருங்க ஒரு அயன் குடுத்துக்கலாம். ஸ்டீம் வந்து நல்லா இந்த இடத்துல வர்றது மாதிரி அதுக்கு நேரா வச்சுக்கிட்டு பண்ணோம்னா தான் இங்க பாருங்க. ஸ்டீம் நல்லா வரும். இந்த அயன் பாக்ஸ் சூப்பரா இருக்குதுங்க. வாங்கி அயன் பண்ணுங்க. செம்மையா இருக்கும். நம்ம துணிக்கு தகுந்த மாரி அது வந்து அதோட ஹீட்ட வந்து ரெடியூஸ் பண்ணி குடுக்கும். இப்ப அப்படியே திருப்பி பின்னாடி போட்டுக்கலாம். பின்னாடி போட்டுட்டு அப்படியே கிளிப்பு குத்திக்கலாம். அது விலகாம அப்படியே கிளிப்பு குத்திக்கோங்க. இப்ப லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் செஸ்ட் ப்ளீட் பண்ணோமா, அதுக்கப்புறம் இது செகண்ட் டைம், இது தேர்டு. தேர்ட் டைம் என்ன பண்ணணும்னா, இந்த 3 மட்டும் தான் குடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பேக் சைடு போயிரும். பேக் சைடு பட்டெக்ஸ் பக்கம் போயிரும். அதனால இந்த இடத்துல வரும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரண்ட்ல. அதனால இந்த லைன் மட்டும் அயன் குடுக்கணும். இது 3 மட்டும் குடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ பல்லு பார்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. செஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து முன்னாடி கொசுவும் எடுப்போம்ல, அந்த பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இது முடிஞ்சிருச்சு. இது முடிச்சுட்டு இத அப்படியே போட்டுக்கலாம். இப்ப வந்து இங்க பின்னு குத்திருக்கேன் பாருங்க. இதுலேருந்து தான் நம்ம வந்து முன்னாடி கொசுவும் எடுக்கணும். இந்த பின்னு குத்திருக்கேன்ல, அதுலேருந்து நம்ம உள் சுத்து சொருகுவோம் பார்த்தீங்களா? இது வந்து உள் சுத்து சொருகுறதுக்கு உள்ளது. இதுலேருந்து நம்மளோட சுத்து முன்னாடி கொசுவம் வர்றதுக்கு இந்த இடத்துல பின்னு குத்திருக்கேன். இங்க வந்து நம்மளுக்கு செஸ்ட் பிளேட் சுத்தி வந்து நம்ம இங்க கீழ வரும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு பின்னு குத்திருக்கேன். இந்த இடைப்பட்ட இடத்துல தான் நம்ம வந்து இப்ப வந்து எடுக்கணும். என்ன எடுக்கணும்? கொசுவம் எடுக்கணும். இதுக்கு இந்த பக்கம் தான் எடுக்கணும். சின்ன சின்னதா எடுத்துக்கோங்க. அப்பதான் நெறைய ஃபிளிட் வரும். இதே போல நான் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த லாஸ்ட் எடுக்கிறோம் பாருங்க. இந்த லாஸ்ட் மட்டும் என்ன பண்ணணும், எல்லாம் கரெக்ட்டா ஒரே லெவல்ல எடுத்தாச்சுல, லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் பெருசா விட்டு எடுக்கணும். இந்த சைடு வந்து கொஞ்சம் பெருசா விட்டு எடுக்கணும். ஏன்னா வந்து இத வந்து பின்னாடி வந்து இழுத்து சொருகுவோம்ல, அப்ப வந்து அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற கொசுவ வந்து தூக்கிக்கும் சில பேருக்கு. அது தூக்காம இருக்கிறதுக்காக தான் இது கொஞ்சம் பெருசா விடுறது. பெருசா விட்டு அப்படியே பின்ன குத்தி செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த பின்ன குத்தி செக்யூர் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க எல்லாமே நல்லா அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டேன். இத என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன அயன் குடுத்துக்கோங்க இந்த இடத்துல. அப்பதான் கொஞ்சம் படியும். இத வந்து ஒரு பின்னு குத்திக்கலாம் அந்த இடத்துல. ஒரு கிளிப்பு குத்திட்டு நம்ம என்ன பண்ணணும், அரேஞ்ச்மென்ட் பண்ணணும். அப்படியே லைன் பை லைனா வருங்க. சின்ன சின்னதா தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஃபிளிட் மட்டும் தான் கொஞ்சம் பெருசா எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட்ல வரனால பின்னாடி இழுத்து சொருகும்போது தூக்கிக்கும். அதுக்காக தான் அந்த இது மட்டும் கொஞ்சம் பெருசா விட்டுருக்கேன். அப்படியே லைன் பை லைனா ஒண்ணு ஒண்ணா அரேஞ்ச் பண்ணிட்டே வாங்க. நான் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்படியே ஒன் பை ஒன்னா பண்ண வேண்டியது தான். இப்ப அரேஞ்ச்மென்ட் பண்ணியாச்சா? இப்ப வந்து இத நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா அப்படி வச்சுட்டு வரணும். அப்படியே லைனா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படியே லைனா வச்சுக்கிட்டே வர வேண்டியது தான்.
இது வந்து உள்ள சொருக போற இடம் தானே, அதனால கொஞ்சம் லைட்டா ஒரு சின்ன அயன் குடுத்துக்கலாம். இதுல உள் பக்கமா ஒரு பின்னு குத்திக்கலாம். கொஞ்சம் விலகாம இருக்கிறதுக்காக பின்னு குத்திக்கலாம். இனிமேல் தான் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அயன் பண்ணணும். அப்படியே பேக்ல போட்டுக்கோங்க. அதே மாரி இந்த சைடும் கொஞ்சம் விலகாம என்ன பண்ணிக்கோங்க, கிளிப்பு குத்திக்கோங்க. அப்பதான் விலகாம இருக்கும். அதே மாரி இதையும் அப்படியே கரெக்ட்டா ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இத லைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்படியே லைன் அப்படியே எடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. அப்படியே வருது பாருங்க, சூப்பரா. அப்படியே ஒன் பை ஒன்னா வருது பாருங்க. அவ்வளவுதாங்க. இத வந்து அப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒண்ணுக்கு பின்னாடி அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு. ஏன்னா அப்படியே லைன் பை லைனா வந்தாதான் பார்க்க அழகா இருக்கும். அப்படியே கரெக்டா ஒரே ஈக்குவலா வைங்க. அப்படியே ஒரு அயன் குடுத்துக்கலாம். அயன் குடுத்தாச்சா? இப்ப அப்படியே பேக் சைடு போட்டுக்கோங்க. பேக் சைடு போட்டுட்டு ஒரு கிளிப் குத்திக்கோங்க. அதே மாரி தாங்க. அப்படியே அயன் குடுத்துட்டு வர வேண்டியதுதான். அப்படியே லைன் பை லைனா அப்படியே பின்னு குத்தி செக்யூர் பண்ணிக்க வேண்டியதுதான். பாத்தீங்களா? இதே மாரி இத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்ட்டா ஒண்ணுக்கு பின்னாடி அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே லைனா வச்சுட்டு வரணும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இத வந்து நம்ம பின்ன குத்தி செக்யூர் பண்ணிக்கலாம். இதே மாரி அரேஞ்ச்மென்ட் பண்ணிட்டு ஒரு அயன் குடுத்துக்கலாம். இப்ப கீழயும் பாருங்க பின்னு குத்திட்டேன். இந்த சென்டர்ல ஒரு பின்ன குத்திக்கோங்க. அப்பதான் விலகாம இருக்கும். இங்க பாருங்க லாஸ்ட் எண்ட் வந்தாச்சு. எண்ட் வந்துட்டு ஒரு கிளிப் குத்திட்டு இதே மாரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். அரேஞ்ச் பண்ணிட்டு ஆல்ரெடி பின்ன குத்திட்டேன் நானு. இதுக்கு மேல ஒரு அயன் குடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க முடிஞ்சிருச்சுங்க. இங்க பாருங்க லைன் பை லைனா அப்படியே கரெக்ட்டா பண்ணிட்டே பாருங்க. எப்படி லைனா இருக்கு பாருங்க. இது வந்து சொருகுற இடம். கீழ தான் அப்படியே ஒன் பை ஒன்னா வரணும் லைனா. இப்ப என்ன பண்ணணும், அப்படியே பெரட்டி போட்டுக்கணும். அயர்ன் பாக்ஸ் வேற கீழ வந்துரும் போல. அப்படியே பெரட்டி போட்டுக்க வேண்டியதுதான். நம்ம அயர்ன் குடுத்தோம்ல, அத அப்படியே பெரட்டி போட்டுக்கணும். இத பெரட்டி போட்டாச்சா, இத என்ன பண்ணணும்னா, சொருகுற பக்கத்த என்ன பண்ணணும்னா, அப்படியே கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாதிரி மடிக்கணும். இப்ப பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பண்றேன். கரெக்ட்டா அந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு ஃபிட் எடுத்திருக்கோம்ல, அதோட ஸ்டாப் பண்ணிறணும். பண்ணிட்டு, மடிச்சுட்டு இதையும் அப்படியே மடிச்சுக்கணும். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு மடிச்சுக்கணும். பாக்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் பாக்ஸ் வேணுமோ, அதுக்கு தகுந்த மாரி மடிச்சுக்கிறணும். மடிச்சதுக்கப்புறம், நம்ம ஆல்ரெடி அயர்ன் பண்ணி வச்சிருந்தோம்ல, இப்ப பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றோம் பாருங்க. அத நான் சொன்ன மாரி மடிச்சு போட்டுக்கோங்க. மடிச்சு போட்டுக்கிட்டு, இந்த முந்தான இருக்குல்ல, இத கொண்டு வந்து இதுல போடுங்க. போட்டுட்டு, இந்த கரெக்ட்டா இந்த பாக்ஸ் இந்த கார்னர்ல இந்த பின் வர மாரி இத செக்யூர் பண்ணிக்கணும்.
செக்யூர் பண்ணிக்கிட்டு, இத வந்து கரெக்ட்டா அரேஞ்ச்மெண்ட் குடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து கலச்சிட்டோம்ல. ஆனா அயர்ன் பண்ணது அப்படியே தான் இருக்கும். அத வந்து நல்லா கரெக்ட்டா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும், இந்த கார்னருக்கும் இந்த கார்னர கொண்டு போயி இந்த லாஸ்ட்ல வைக்கணும். இந்த பாருங்க கரெக்ட்டா இந்த இடத்துல வைக்கணும். நம்ம இந்த இடத்துல லாஸ்ட் கார்னர் இருந்துச்சு பார்த்தீங்களா? அத கொண்டு போய் அந்த லாஸ்ட்ல வைக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு நல்லா அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸஸா இருக்குதுல்ல, அத ஒரு ஒரு சின்ன மடிப்பு மடிச்சு, இதுக்கு மேல அப்படியே வச்சிட வேண்டியதுதான். நான் பாக்ஸ் சின்னதா தான் பண்றேன். அதனால எனக்கு ரொம்ப பெருசா பண்ணல. அப்புறம் என்ன பண்ணணும், இத ஒரு குட்டி மடிப்பு மடிக்கணும். இத சின்னதா குட்டியா ஒரு மடிப்பு மடிச்சுக்கிட்டு, கரெக்ட்டா இந்த சென்டர்ல வச்சுக்கிட்டு, அப்படியே மடிக்கணும். அப்படியே வச்சிட வேண்டியதுதான். வச்சுட்டு அப்படியே பெரட்டிறணும். கரெக்ட்டா வச்சுட்டு, அப்படியே சுத்தி கொண்டு வரணும். இத உள்ள செக்யூர் பண்ணிற வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க இன்னைக்கு சாரி ப்ரீ ப்ளீட் பண்றது. இத வந்து உள்ள வச்சாலும் சரி, இல்ல அப்படியே கொண்டு வந்து இங்க இது மேல வச்சு அப்படியே பின்னு குத்திட்டாலும் சரி. இன்னைக்கு சாரி ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? ஈஸியா புரிஞ்சுதா? என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.